தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை இந்த வீடியோவில் டாடா மோட்டரோட முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. அதை அந்த பங்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு, ஆல் டைம்ஸ் பிளாஸ்டிக் ஐபிஓ, இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம், இந்த விவரங்கள்லாம் பார்க்கலாம். முக்கியமான மார்க்கெட் அப்டேட்டும் பார்க்கலாம். முதல்ல கல்யாண் ஜுவல்லரியோட முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. நல்ல முடிவு கொடுத்தோம். ஏன் இவ்வளவு தொலைக்கு பங்கு விலை இறங்கியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். வாங்கினவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இதில் கிடைக்கும். முதலாம் காலாண்டு முடிவுகளில் ஒருங்கிணைந்த வருவாய் ஆண்டுக்காண்டு கல்யாண் ஜுவல்லரியில் போன ஆண்டு 5528 கோடி, இந்த வருஷம் 7268 கோடி, கிட்டத்தட்ட 31% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா ஆண்டுக்காண்டு 368 கோடியிலிருந்து 508 கோடியாக 38% அதுவும் அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஏடி, வரிக்கு பிந்திய லாபம் ஆண்டுக்காண்டு 178 கோடியிலேருந்து 264 கோடியாக அதிகரிச்சிருக்கு. 49%. இவ்வளவு சிறப்பான ரிசல்ட்டு கொடுத்தோம். அப்புறம் ஏன் பங்கு விலை 10% விழுந்திருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பங்கு விலையை பார்க்கலாம்.